தாளிகை குழம்புக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக போட்டு எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு புளி வந்து உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் கட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு, கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை, மஞ்சள் தூளும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையானது. இப்போ முதல்ல செய்முறைக்கு போய்ட்றேன் நான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சு தண்ணி போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து இந்த காய்களை போட்டுடுறேன். ஸோ இந்த காய் மேலே நான் இதை இப்படி வச்சிடுறேன். இது இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். இது அப்படியே வேகட்டும். இன்னொரு பேன் அடுப்பில் போடுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா 3 ஸ்பூன் வச்சுருக்கிறதையும் போட்டுட்டேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதை சேர்த்துருக்கேன். ஸோ 10 மிளகாய், ஒரு கட்டி பெருங்காயம், 3 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு மீதியை இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வறுக்கணும். நீங்கள் கட்டி பெருங்காயம் போடலைன்னா தூள் பெருங்காயம் நீங்கள் அப்புறமா கூட போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா செவக்க வறுத்துடுங்க. இந்த வறுபட்டுட்டேன். அதுக்குள்ளே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த புளியை எடுத்துருவோம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். உப்பு கொஞ்சமாக போடுறேன் காய்க்கு. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும். எல்லா பருப்பும் சிவப்பாக வரணும். இவ்வளோதான். உங்களுக்கு நல்லா வறுபடணும். நல்லா தெரியும் உங்களுக்கு, வாசனையே நல்லா வரும். வறுபட்டுடுச்சு. நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுருக்கேன். ஆறட்டும். இப்போ இதே வானலியில் இந்த தேங்காயும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். செவக்கெல்லாம் வறுக்கணும்னு இல்லை, இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தம் போதும். அவ்வளோதான், இதுவும் போதும். இதை நான் இதிலே விடுறேன். இது ஆறட்டும். காம்பெல்லாம் எடுத்துடுறேன். வறுபட்ட பிறகு பாருங்கள், இது எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த தாளிகை குழம்புன்றது ஒரே ஒரு காய் இருந்தால் போதும். அதாவது கத்திரிக்காவாக இருக்கலாம், வெள்ளை பூசணியாக இருக்கலாம், முருங்காய், எது வேணுன்னாலும் போட்டு செய்யலாம். இது நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிக்சியில் இதை சேர்த்துடலாம். வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேங்காயும் சேர்த்துடலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்ச புளியும் சேர்த்துடலாம். புளியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதில் சேர்த்துடலாம். இது தேங்காய் போட்டு நம்ம வறுத்து அரைக்கிறதுனால இது ரொம்ப திக்காக தான் வரும். இப்போ காயும் வெந்துடுச்சு. நம்ம இதை ஃபுல்லாக கொட்டியாச்சு. இது கொதிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருங்க. நான் வந்து காய்க்கு தான் உப்பு போட்டேன், இதுக்கு உப்பு போடலை. அதனால் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். புளியும் நம்ம நிறைய போடுறோம், காரமும் நிறைய போடுறோம். அதனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போடணும்.
இது இவ்வளோ திக்காக இருக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கடுகு தாளிச்சிட்டு வந்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது தாளிச்சிட்டு வந்துடுறேன். கடுகு தாளிச்சாச்சு. இதுலேயே நான் அந்த கருவேப்பிலை போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு 2 சேர்த்துடலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இதெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் தாளிக்காய் குழம்பு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.